क्या बात नहीं करा। Praise the Lord. This is the beautiful, amazing beach. Hello, praise the Lord, everybody. So, Hi. good morning. ஆனந்தாவோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டா உடனே போகுது. சரியாயிடும். God bless you. அந்த பாரு, இது பாரு ஏமா, இது பாரு என்ன செய்யுது பாருங்க கொஞ்சம். Oh my God. சுமிதா white color, huh? Thank you. Hello, everybody. My Appa, I'm all right. Very good. Praise the Lord.
தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ஆப்ரேஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சு. அது நல்ல கர்த்தர் கிருபையானால நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ என் மகளும் இங்கே இருக்கிறா, அவளை கூப்பிடுறேன். 2 வாட்டி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது இவளுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் கர்த்தரின் மகிமை உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே அழைத்து அன்பாய் அழைத்த பாஸ்டர் மணியாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் இங்கே எல்லாம் வந்திருக்கிற அனைவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்ல போனால் நான் கனடா போனேன். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, ஏசு எப்படி இருப்பாரு, அழகா இருக்கிறாரா, சிவப்பா இருக்கிறாரா, வெள்ளையா இருக்கிறாரா? ஏன்னா நான் 2 to 3 அவரை பார்த்து பேசி பரலோகத்துல எல்லாம் சுத்தி பார்த்து காமிச்சு என்னை அமுச்சு விட்டாரு. ஸோ ஏசு ரொம்ப அழகானவர். அவர் அழகு ரசிச்சு நான் நிறைய நாள் அழுது உண்டு. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. அடைக்கலம் ஆறுதல் தருபவர் நீரே, அடைக்கலம் ஆறுதல் தருபவர் நீரே. சிவந்த
சுனிதா, என் கூட என் ஹஸ்பண்ட் மகள் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எனக்கு 2 பசங்க, சன்னு கீர்த்தி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல. என்னோட மூத்த மகள் ஷர்லி. இப்போ நான் மகள்கள் பற்றிய நான் சாட்சியை சொல்ல போகிறேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பொறுமையை சோதிச்சிட்டாரு. ஒரு 12 வருஷமா அந்த கஷ்டத்தை கொடுத்து என்னோட பொறுமையை உச்சி கட்டத்துக்கு கொண்டு வந்தாரு ஆண்டவர் தான். ஆனா அந்த உச்சி கட்ட வந்ததுனால தான் நான் அந்த பரலோக தரிசனம் எனக்கு கிடைச்சது. ஆண்டவரோட பரலோக தரிசனமே கிடைச்சது. ஒரிஜினலி நான் கேத்தலிக்கு. ஆனா நான் கேத்தலிக்கா இருந்தக்குள்ளதான் நான் அவரு என்னோட தரிசனம் கிடைச்சு நான் அங்க போவேன். சாதாரணமா இயேசு படத்தை பார்த்தாலே நான் பைபிள் எல்லாம் படிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்ல போனா இயேசு படம் பாடல் வந்தாலே சீரியல் பார்க்க ஓடிடுவேன். அப்படியேப்பட்ட நானே இப்போ எல்லா சபையிலும் அவரை பத்தி தான் புகழ்ந்து பேசுவேன், அவரை பத்தி தான் பாடுவேன். அதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது. அதனாலதான் என்னை தேர்ந்தெடுத்தாரோ என்னோ தெரியல. ஆக்சுவலி நான் கோமால இருந்திருக்கணும். கோமால இருக்கிற பொண்ணு இப்படி பேசுறதுனாக்கா ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா? 6 வருஷம் கிடையாது, ஜஸ்ட் 6 மந்த் பேக்கு எனக்கோ என் மகளுக்கோ பெரிய மேஜர் சர்ஜரி நடந்தது. எனக்கு ஓப்பன் ஹெட் சர்ஜரி, இவ்வளோ பெரிய தேங்காய் சைஸ்ல ஒரு டியூமர் கட்டி தலையில. என் மகளுக்கு 2வது முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஸோ 2 பேரும் இப்போ நல்லா மாதிரி இருக்கிறோம். எங்களை 2 பேரும் பார்த்தாலே தெரியுது. ஸோ என்னன்னாக்கா நாங்கள் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பிரின்ஸ்கோட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போனேன். ஸோ சாதாரணமாக தான் அது பிரின்ஸ்கோட் ஹாஸ்பிட்டல் ஓகே நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, 2 நாள் அட்மிட் ஆகிட்டு வரலாமே அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். சாதாரணமாக சொல்கிறேன், அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஸோ பார்த்தாக்கா காலையிலேருந்து கழுத்துலேருந்து முழங்கால் வரைக்கும் என்னென்ன ஸ்கேனிங்கு, நெக்கு, நீலு, கிட்னி, பேக்கு, ஹார்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணாங்க. எல்லாமே நார்மல். கடைசியில் தலை போர்ஷன் தான். ஸோ அது நெக்ஸ்ட் டே வச்சுட்டாங்க. MRI CT ஸ்கேனு. ஒரு குகைக்குள்ள என் தலை போகும். அது ஒரு 45 மினிட்ஸ். ஒரு பெரிய ஹேமர் எடுத்து அடிச்சா எப்படி அடிக்க வலி எடுக்கும் அந்த மாதிரி. பட் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால எனக்கு அந்த வலி தெரியல. ஸோ அதனால ஓகே சொல்லிட்டு நானும் ஓகே போட்டு. அப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி தெரிஞ்சது. டாக்டர் ஹஸ்பண்டை தனியாக கூப்பிட்டு பேசினாப்புல, இப்படி உங்கள் ஒய்ஃப்க்கு பெரிய டியூமர் கட்டி இருக்கு தலையிலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இவர் என்கிட்ட சொல்லலை. சரி எப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு பக்கத்து வீடு நெய்பர் VGS அப்பா தான். அவர்கிட்ட டெய்லி எங்கள் வீட்டுக்கு வருவார் போவார். எங்களுக்கு ஃபெலோஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அவர் ஜபிச்சாரு. ஒன்னே இல்லாமல் ஒரு சின்ன சாதாரண கட்டி தான், நீ போயிட்டு வாமான்னு. சரி பெங்களூர் போனோம். நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்போ இங்கே KL இருக்கிறக்குள்ளவே எனக்கு இந்த பேக் பெயின் ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. இந்த 5 வருஷமா பேக் பெயின். போறக்குள்ளெல்லாம் பெனடால் டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க பாஸ்டர் எனக்கு. இந்த பெனடால் டேப்லெட் பெயின் கில்லரு. அது குடிச்சதுனால பேக் பெயின் தலைவலி 2ம் சேர்த்து கவர் ஆயிடும். இந்த தலைவலி எனக்கு அவ்வளோ பிரச்சனையே தெரியல. ஒரு நாள் ஹஸ்பண்ட் கூட்டின்னு போயிட்டு கேரோப்ராக்டிக்கிட்ட போய் அது படுக்க வச்சு இப்படி சுளுக்கு எடுத்தாங்க. உடனே பேக் பெயின் ரிலீவ் ஆயிடுச்சு. சரி அப்புறமா நிம்புற, எந்திரிக்கிற, குதிக்கிற, ஓடுற எல்லாம் பண்றேன். ஸோ மறுநாள் அதே மாதிரி அதே தலைவலி. அப்போ சம்திங் ராங்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ஃபுல் பாடி செக்அப் பண்ணலான்னு. அப்போ தான் நாங்கள் பிரின்ஸ்கோட் ஹாஸ்பிட்டலுக்கே போனது. ஸோ அப்போ தான் இந்த அதிர்ச்சியான செய்தி கிடைச்சது. எனக்கு சுத்தமாக தெரியாது பாஸ்டர். சரி வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் ஜூலை 3 சர்ஜரி. 11 to 5:30 சர்ஜரி டைமு. ஸோ சர்ஜரி என்னவோ நல்ல மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஒரு நாள் சர்ஜரி, செகண்ட் டே ICU, 2 days வார்டு, 5th day டிஸ்சார்ஜ். டாக்டர் போய் பார்த்தேன் நான். அவர் பார்க்குறாரு, என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. அவர் தமிழ் பிராமணன். பார்த்த உடனே சரி நான் கண்ட காட்சி விட்டு எப்படி சொல்றது, சிரிச்சுட்டு நான் பண்ணியிருந்தா கூட இப்போ வரைக்கும் கோமலாதாம இருக்கிறாங்க, நீ இப்படி படன்னு பேசுறீங்க என்னம்மா சொல்லிட்டு. சரி ஓகே நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு டிஸ்சார்ஜும் ஆயிட்டு 5 நாள் தான். எனக்கா இந்த கேசஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலே இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கணும், கோமால இருக்கணும். ஸோ நான் வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ 11 to 5:30 இதுல 2 to 3 இந்த இடையில தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். எனக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் நடந்தது. பரலோக பாக்கியம் கிடைச்சதுன்னு. கரெக்டா சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. கரெக்டா 2 பெல் அடிச்சது. இப்பதான் எல்லாரும் கவனமா கேட்கணும். பரலோக காட்சி இது. 2 பெல் அடிச்சது மணி. அப்புறம் 2 மணி 2 PM பாஸ்டர்.
ஸோ என்னோட பாடியை நான் படுக்க வச்சிருக்காங்க. இப்படி நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னோட தலையை பாதி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாதி கட் பண்ணி சைட்ஸ்ல வச்சிருக்காங்க. சைட்ஸ்னா இப்படி பொட்டு. அதுல வந்து பாதி சதையை வந்து ஒரு ஸ்டீல் பவுல்ல வச்சிருக்கிறாங்க. 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் காலியா இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ பாதி தான் சதை கட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் பார்க்குறேன் நான். அப்புறம் பார்த்துட்டு இப்படி டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிஞ்சு பாடியை ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதையும் என் காதால கேட்குறேன். அப்புறம் மறுபடியும் சாயிறேன். அப்புறம் பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது வானத்துல இருந்து. ஒரு 100 சூரியனோட வெளிச்சம் நான் கண்ணால பார்த்தேன். கிட்ட நெருங்க முடியாது, சூரியன் கண்ணு பர்ன் ஆயிடும். பட் 100 சூரியனோட வெளிச்சத்துல ஒரு பர்சன் வராருன்னு மட்டும் தெரிஞ்சது எனக்கு. நானு குழந்தையில என்ன கேத்தலிக்கா இருந்ததால படம் இப்படிதான் ஏசப்பா இப்படிதான் இருப்பாரு. எனக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி தான் காமிச்சாரு. அதே முகம் தான், அதே வெள்ளை கவுன் போட்டு ஒரு மெரூன் ரெட் ஷார்ட் போட்டுட்டு அப்படியே வராப்ல. ஸோ அந்த வெளிச்சத்துல வர மேகத்துல வந்துட்டு இருக்கிறாரு. வந்து டக்குன்னு என்னோட ரைட் ஹேண்ட் பிடிச்சி, இந்த கையை தான் பிடிச்சி என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணிட்டாரு. லிஃப்ட் பண்ணிட்டு என்னோட படி ஏறி தான் கூட்டின்னு போறாரு. நான் ஹெவனுக்கு படி ஏறி தான் போறேன். ஸ்வர்கலோகம்ன்றது உண்மை. ஸோ அதுல நான் வந்து விளையாட்டுத்தான அப்ப கூட எனக்கு கீழே பாக்குறேன், நரகலோகத்தையும் பாக்குறேன், அதுவும் உண்மை. ஈவல்ஸ் எல்லாம் ஃபயர்ல வெந்துட்டு இருப்பாங்க. வந்துடுன்னு குதிக்குதுங்க ஈவல்ஸ்ங்க எல்லாம். ஆனா கை பிடிச்சிருக்கிறது இயேசு. அவர் விடுவாரா? ஸோ அவரு கூட கூட்டிட்டு போறாரு. ஹெவன் டோர் திறக்குது, சொர்க்க வாசல் திறக்குது. என்னோட ரைட்ல இருந்து உள்ள வைக்கிறேன். அப்பதான் அந்த அருமையான உலகத்தை எனக்கு காமிக்கிறாரு. நான் சுத்தி பாக்குறேன். ஒரு சைட் சீன் பாக்குற மாதிரி பாக்குறேன் ஹெவன். அங்க வந்து ஒரு ஹில் பாக்குறேன், மவுண்டன் பாக்குறேன், ஒரு லேக் பாக்குறேன். அப்புறம் வந்து நல்ல ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன், ஃப்ரூட்ஸ் பார்க்குறேன், ட்ரீஸ் பார்க்குறேன், ஏஞ்சல்ஸ் எல்லாம் மெலோடியஸான மியூசிக்கு அதெல்லாம் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தக்குள்ள அப்புறம் எனக்கு அப்போ தோணுச்சு, 12 வருஷமா இந்த மூத்த மகள்னால நான் ரொம்ப அப்போ பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வந்தேன். சரி, கடைசி கட்டத்து வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சேன். இங்கே ரொம்ப அழகா இருக்கு, இங்கே யாரும் எந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அந்த உலகம். ஜீசஸ் நான் இங்கே இருந்துடவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் என்னை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, ஒன்றும் பேசலை. ஸோ எனக்கு வந்து என்னன்னாக்கா அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு அழுகுற சத்தம் கேட்டது. யாரா அழுகுறதுன்னு இப்படி பாக்குறேன்னா, கீழே என் மகள் மம்மின்னு அழுதுருக்கிறா. யாரு? ஷர்லி அழுதுட்டு இருக்கிறா. அவங்க அப்பா இப்படி சோகமா நின்று இருக்கிறாரு. அப்புறம் பாக்குறேன் என் பாடி இருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ நான் இவர்கிட்ட இங்க வந்துட்டு இருக்கிறேன், 2 பேரும் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டு இருக்கிறேன்னு. அப்பதான் எனக்குள்ள இருக்கிற நியாயத்தை அவர்கிட்ட கேட்கிறேன். நான் என்ன பாவம் செஞ்சு, எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு? 12 வயசுல வந்து ஒரு வயசு மகளுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டீங்க. அதான் ஷர்லிக்கு பிறந்த குழந்தை 1 மாசத்துல கருகருன்னு சளி வந்தது இருக்கு. போய் ஒரு சின்ன கிளினிக் போனோம். அங்க சொல்லிட்டாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போக, ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பெரிய ஹாஸ்பிட்டல் போனா அவங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது டிஷ்யூ போட்டு கவர் பண்ணணும்னு. இப்போ ரெட் பிளட், ப்ளூ பிளட், அது பைப் சர்க்குலேஷன்ல பிளட் வந்து ப்ளூ பிளட் ஹோல்குள்ள போயிடுச்சுன்னா பாடி ஃபுல்லா ப்ளூ ஆயிடும் ஃபர்ஸ்ட். அதுல என்ன ஆச்சுனாக்கா 1 மந்த் குழந்தைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது. சரி, அப்சர்வேஷன்ல வைக்கலாம். 1 இயர் கழிச்சு கொஞ்சம் அந்த வால்வ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், அப்போ சர்ஜரி பண்ணலாம். பட் எமர்ஜென்சினா உடனே தூக்கிடுவாங்க. அப்போ எமர்ஜென்சினா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளூ பிளட், லிப்ஸும் நெயில்ஸ் ப்ளூ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு ஹஸ்பண்ட். ஸோ நானும் எங்க அம்மா எவ்ரி 2 hours ஆல்டர்னேட் டேஸ் 1 இயர் தூங்காம கொள்ளாம பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்பத்துலேருந்து எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்புறம் நாங்கள் அவளை ஷர்லியை வந்து ஜீசஸ் கால் மெம்பர் ஆக்கி தினம் ப்ரேயர் விடாம ஜபிச்சுட்டே இருந்தோம். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 3 மாசம் தான் பெங்களூர்ல இருந்து மறுபடியும் 2 பேரும் துபாய் கிளம்பி போயிட்டோம். அங்க 4 வருஷம் மகளுக்கு. அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் துபாயில. அங்க போய் செக்அப், எக்கோ டெஸ்ட்டுக்குன்னு போனோம். அந்த டாக்டர் பார்த்துட்டு, இந்த மகள் 10 வயசான பேருக்கு மறுபடியும் சர்ஜரி பண்ணணும், அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டு, என்னடா இது மறுபடியும் மகளுக்கு பொன் குழந்தை மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியான்னு சொல்லிட்டு, இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு, எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ணலாம்னு. பட் அந்த வால்வ் வந்து 1 வயசு குழந்தையில வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல.
10 வயசுலயே 1 வயசு குழந்தை இது வால்வு தான் இருக்குது, அது என்லார்ஜ் பண்ணா, அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் முடியும். ஸோ நாங்கள் அது மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ அப்படியே இப்படி தள்ளி போட்டு 2 இயர்ஸ் கழிச்சிட்டோம். 12 இயர்ஸ்க்கு தான் பண்ணிருந்து நாங்கள். ஸோ அதுதாங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டோம். பட் என்னோட கேஸ்க்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அது திடீர்னு வந்த இது. ஸோ அதனால அது நாங்கள் அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்படி இருக்கிறக்குள்ள மலேசியாவுக்கு பெட்ரோனாஸ் ஜாப் கிடைச்சிது, அங்கே வந்துட்டோம். ஸோ அப்படியே இருக்கிறக்குள்ள ஒரு 2வது மகள் கன்சீவ் ஆனா. கன்சீவ் ஆகிறக்குள்ள 10 மந்த் ஃபர்ஸ்ட் முழுசா பிறந்த குழந்தை. அவ்வளோ சி செக்ஷன், இவ்வளோ சி செக்ஷன் தான். என்னன்னாக்கா ஒன் டே 24 hours வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட்டு குழந்தைய ஐசியூல போட்டுக்கிறாங்க. ஸோ நான் இதில் இருந்தேன். ஸோ எனக்கு தெரியல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நெக்லெக்ட், டாக்டர்ஸ்ங்கிறது நெக்லெக்ட். அதனால ஒரு 200 ml கொடுத்துருந்தாக்கா என் 2வது மகள் டோலி பேர் வச்சோம். அவன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பா. சரி என்னன்னாக்கா இப்போ கையில கொடுத்தாச்சு, அவங்க கையில போயிட்டு வந்துருக்குறோம். அவளை வெண்டிலேட்டர்ல வேற போட்டுக்கிறாங்க. அப்போ நான் லார்ட கேட்குறேன், நீங்க கொடுத்த இயற்கையான காத்து என் மகள் சுவாசிக்கல, செயற்கையான காத்து தான் சுவாசிச்சா, வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. என்னை எப்படியெல்லாம் எங்களை நீங்க படுத்துனீங்க. 1 month போறது வருது. பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ண பேக்கெட்ல ஐஸ் பாக்ஸ்ல வச்சு கூட்டு வருவாரு. அப்படி போய் வந்து அவருக்கு சுகரே வந்து போச்சு. சரி இவ்வளோ ஸ்கூலுக்கு போவா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. ஒரு நாள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க டாக்டர், இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பூமியில வாழ்றது ரொம்ப டிஃபிகல்ட்மா, 120,000 இப்போ ஆயிட்டுக்குது. ஸோ காசு தான் செலவு, ஏதாவது டிசைட் பண்ணுங்க, நீங்க ஒரு டிசிஷன் எடுங்கன்னு. எந்த தாயும் சொல்ல மாட்டா. நான் சொன்னேன் ஓகேப்பா நம்ம வெண்டிலேட்டர்ல இருந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. அப்போ இவரு ஓகே சரியா உங்களுக்கு ஷுவராமா அப்படின்னால பேசி சொன்ன கேட்டாரு. இல்லப்பா உங்க 2 பேரையும் பார்க்க முடியல, நம்மளுக்கு புள்ள அட்லீஸ்ட் எடுத்தா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட இங்க கஷ்டப்படுறதை விட அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு போய் அங்க உக்காரு. என் மடி மேல தான் வச்சு என் கண்ணுக்கு முன்னாடி அந்த வெண்டிலேட்டர் எடுத்தாங்க. புள்ள குழந்து அப்படியே தலை சாஞ்சிடுச்சு, அவ இறந்துட்டா. அப்படியே வாரி அந்த நர்ஸ் கை கொடுத்தேன். ஸோ அதனால எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா மென்டல் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, டிப்ரெஷன்ல ஆயிட்டேன். எங்க வீடு வந்து ஒரு வீடாவே இருக்குல்ல, ஒரு இருளஞ்ச போன வீடு மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷன்றது ஹாப்பினஸ் கண்டிப்பா இல்லவே இல்லை. ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்த்து அழுகுறது தான். அழுது கண்ணுல தண்ணியே வத்தி போச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன், இவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கு போயிருந்தோமே, நான் மாலுக்கு போயிடுவேன். இவரு 4-5 கிரெடிட் கார்டு வேற கொடுத்துட்டு வரா. மாலுக்கு போயிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி 200-300 ரிங்கெட், சம்டைம்ஸ் 600 தாங்கிடும். எல்லாம் வாங்கி வச்சிடுவேன். இவர் ஈவினிங் வருவாரு, என்னம்மா இதெல்லாம் கேட்பாரு. ட்ரெஸ்ஸஸ்க்கு வாங்கி வச்சுக்கிறப்பா, ஏன்னா டோலி ஹாஸ்பிட்டல் இருக்கிறா இல்லையா, அவ வந்துக்குள்ள போடுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் எங்க இருக்குன்னு அப்படி கேட்பாரு. சொல்லுவேப்பா சார். இவர் என்கிட்ட ஒண்ணு காமிச்சுக்க மாட்டாரு, ரூம்ல போய் அழுதுட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே இப்போ நம்ம டோலி நெஞ்சு ரொம்பவே சோர்ந்து போயிட்டோம் 2 பேரும். சரி இவ்வளோ வேற பார்க்கணும். அப்புறம் டாக்டர் வந்து போய் பேசணும், எனக்கு டோலி மறுபடியும் பொறுக்கணும் டாக்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆகலாம், ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு தான், ஏன்னா சி செக்ஷனால. சரி அப்புறமா 1.5 வருஷம் ஆயிட்டு பிறகு மறுபடியும் கன்சீவ் ஆன. ஃபர்ஸ்ட் 7 மாசம் வரைக்கும் மூமெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னாச்சுன்னாக்கா 7வது மாசம் போறோம், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் சரி இப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாமேன்னு சொல்லி அப்போ டாக்டர் கூப்பிட்டு, பெரிய சர்ஜன் அவரும், இங்கே தான் மலேசியால தான், அவர் சொன்னாப்புல, இல்லம்மா உன்னோட கர்ப்பப்பையில உன்னோட தொப்புள் கொடியிலேருந்து கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தையோட நரம்புக்கு பிளட் செலுத்த முடியும், அதோட ஆப்ஷன் இருக்கு. அதில் ஓகே அதுக்கும் ஒத்துக்கலாம். அது 45 minutes ப்ரோசஸ், ரொம்ப கஷ்டமான அந்த ப்ரோசஸ். அதுக்கு ஒத்துக்கினேன்னா குழந்தை வேணுமே, டோலி மாதிரி இவ்வளோ இருக்கிறாள்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெண் குழந்தை தான். ஸோ அதுக்கும் ஒத்துக்கினேன் நான். வெறும் 80 ml தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். 8வது மாதம் ஸ்கேனிங் போகிறேன், அங்கே போய் பிளட் எடுத்தாங்க, தாய் கையிலேருந்து பிளட் எடுத்தாங்க. கொடுத்த அந்த 80 ml எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். குழந்தை வயிற்றுலேயே இருந்துட்டா, 3வது குழந்தை. அவளுக்கு பேர் நாங்கள் ரூபின் வச்சோம். சாரி ரூபின் வச்சோம். என்ன இன்னொரு பேட் லக் என்னன்னாக்கா, அது சைனீஸ் நியூ இயர்.
காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், ஊருக்கு போக முடியல. ஏன்னா விசா கிடைக்கல எனக்கு. 5 நாள் நான் பட்ட கஷ்டம், 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மினிட்ல 1 செகண்டும் நான் பட்ட வேதனை, அழுவேன். தண்ணியே இல்லை என் கண்ணுல, அந்த அளவுக்கு அழுந்திருக்கிறேன். நீங்க எப்படி இவர் எப்படி எவ்வளவு கடினமா இருக்கிறீங்களே, இறக்கமே இல்லையா உங்களுக்கு என் மேல? என்ன பாவம் செஞ்சேன், இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுட்டீங்களே என்ன? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் ஆக்சுவலி சீரியல்க பார்க்கறதுனால எனக்கு அந்த 3 ரோல் தான் காமிச்சாங்க. பிதா, குமரன், பரிசுத்தாவி, அந்த ரோல் மாடல் தான் காமிச்சாங்க. பிதாவோட குரல் கேட்டது, லவுடான குரல், நீ பயப்படாதம்மா, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இப்போ உன்னை வந்து அண்டி ஏற்குது. அது பைபிள்லே இருக்கு பாருங்க. 5 generations பேக் இருக்கிறவங்க பாவம் செஞ்சது நம்ம அனுபவிக்கணும். ஸோ அந்த பாவத்தை நம்ம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அது ஓகே, அது கிளியர் ஆயிடுச்சு. சரி, முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்குதுன்னு, உண்மையில எதுவும் தப்பு இல்லைம்மா அவர் பிதா தான் சொல்றாரு. முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான். இன்ன வரைக்கும் இயேசு பேசல. அப்புறம் ஏசப்பா அப்படின்னு நடந்து கூப்பிட்டுட்டே போறாருன்னு ஒரு மலை திண்ணமா இருக்கு, அங்க உட்கார்றாரு. அங்க என் மகள் வந்து டோலி நின்றுட்டு இருக்கிறா, 1 வயசு குழந்தை. ரூபியை மடியில வச்சுட்டு இருக்கிற 8 மாச குழந்தைய. எங்க அம்மா 2 இயர் முன்னாடி தவறிட்டாங்க, அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ 3 பேரையும் பாக்குறேன், ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ ஏசப்பாட்ட நான் கேட்கிறேன், இந்த 2 மகளுக்கு நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, ஓகே, நீங்க பாக்குற மாதிரி என்னால பார்க்க முடியாது. ஆனா என்னோட மூத்த மகள் ஷர்லி 12 வயசு குழந்தை, அவளுக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் நடக்குது. அவளுக்கு ஆப்ரேஷன் இல்லைனாக்கா எனக்கு ஓகே, மறுபடியும் அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. என்னதான் அப்பா இருந்தாலே அம்மா மாதிரி பார்க்க முடியாது. அதனால அவர்கிட்ட சொன்னேன், என் மகளை பார்க்கறதுக்காவது எனக்கு அனுப்புங்க சொல்லிட்டு. அப்பதான் அவர் வாய் திறந்து பேசுறாரு, நீ போமா, உன் மகளோட உன் ஃபேமிலியோட இன்னும் சில காலம் வாழ்ந்துட்டு வாமா, எப்ப இருந்தாலும் இந்த சொர்க்கவாசல் உனக்கு திறந்தே இருக்கும்னு. அப்பதான் ஏசப்பா பேசுறாரு. பேசி அவர் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கிறாரு, 3 பேரையும் சேர்த்து. என் 2 மகளுக்குல எங்க அம்மாவை 2 பேரும் என்னோட ஸ்பிரிட்ட பாடியில படுக்க வச்சு, டோலி ரூபி 2 கண்ணத்துல முத்தம் கொடுத்து, எங்க அம்மா தலையில முத்தம் கொடுத்து அப்படியே பறந்து போயிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படியே இப்படி பிரிச்சு தூக்கிட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி 5th டே வர வீட்டுக்கு 2 பேருக்கும், இவருக்கு ஆஃபீஸ், இவருக்கு ஸ்கூலு, 2 பேரும் என்னை விட்டு கிளம்பி போயிடுறாங்க கேருக்கு. இதுக்கு இடையில வந்து எனக்கு டிக்கெட் கொடுக்கல, ஏன்னா 1 month நீ பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன் டிக்கெட் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் இருக்கிறேன். ஸோ விஜிஎஸ் அப்பா தான் இவங்களுக்கு ஃபெலோஷிப் நிறைய எவ்ரிடே போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க. நடுவில் வந்து இவங்களுக்கு பிரெத்லெஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மூச்சு திணறல் வந்துடுச்சு. உடனே அனுப்பி விட்டாரு. ஷர்லி வந்துட்டா. ஜூலை 3 என்னோட சர்ஜரி, ஜூலை 31 அவளோட சர்ஜரி. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்னவோ சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஆனால் குழந்தை கண்ணு முழிக்கல பாஸ்டர், அதே வெண்டிலேட்டர்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா 8 hours ஆச்சு, நினைவு திரும்பல. எனக்கு சர்ஜரி முடிஞ்சதான் நினைவு திரும்பிடுச்சு. இவளுக்கு சர்ஜரி முடிஞ்சா 8 hour கழிச்சும் நினைவு திரும்பல. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம், மறுபடியும் 8 hour ஆச்சு, இன்னும் நினைவே திரும்பல. ஏன்னா நான் திரும்பல. அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நாராயண ஹிருதயாலயம் ஒரு ஹொசூர் ரோடுக்கும் பெங்களூருக்கும் ஒரு சென்னை பார்டர்ல இருக்குது, ரொம்ப தூரம். அப்புறமா யாரும் சொந்தக்காரங்களும் இருக்க முடியாது, பேரண்ட்ஸ்லேயே உள்ள விட மாட்டேன்றாங்க. அப்போ இவர் தனியா தான் நின்றுட்டு உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாம குழந்தைக்காக காத்துன்னு. சரி, எனக்கு வந்து நாங்கள் எவ்ரிடே 11 டேப்லெட் சாப்பிடுறோம், 3 times 11. ஸோ சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால் கண்டிஷன் இருக்க முடியலனாக்கா எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஃபிக்ஸ் வந்துடும். ஸோ அதனால இப்போ இவளோட கவலை எனக்கு மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ நான் அப்போ வந்து 16 hours தாண்டிச்சு. இப்போ மறுபடியும் 16 hours ஆக போகுது. 16 hours ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னும் 8 hours தாண்ட போகுது. இவரு நைட்டு சொல்றாப்புல மறுநாள் காலையில 7:30 அலோவ் பண்றாங்களா. அப்போ நான் வந்து அன்னைக்கு மத்தியானமே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உட்காந்துட்டேன். நைட்டு மீல் சாப்பிடல, டேப்லெட்டும் சாப்பிடல. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எது கேட்டாலும் நடக்கும் அந்த ஜபத்துல. ஸோ மறுநாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணேன், 7:15 விடுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் கேட்டாக்கா எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்லம்மா 10:30 மணிக்கு தான் விடுறாங்களா. அப்புறம் எனக்கு முடியல, எனக்கு நோரை தள்ளி முழங்கால் ப்ரே பண்ணி மயக்கமாய் விழுந்துட்டு. அப்போ ஆண்டர் வந்து என்கிட்ட பேசினாரு தமிழ்ல தான். அது மனசுலேயே பதிஞ்சிட்டு இருக்கு.
என் நெஞ்சே நீர் கலங்காதே, ஏனென்றால் நீ நம்பியிருக்கிறவர் உன்னோடு தான் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உன்னை ரட்சித்தவர் உன்னில் தான் இருக்கின்றார். என் நெஞ்சே என் மனமே நீர் கலங்காதே. நீர் கலங்கினால் அவரும் அதில் கலங்குகின்றார். நீர் ஆனந்தம் கொண்டால் அவரும் அதில் ஆனந்தம் கொள்கின்றார். ஒவ்வொரு வேதனையும் நீர் கடந்து போகும்போது அவரும் அணுவணுவாய் அதில் கடந்து செல்கின்றார். உன்னோட சரீரம் என் தேவனோட ஆலயம் அல்லவா? இப்போது தேவனோட ஆலயத்துல வாழ்கின்ற நீ என் நெஞ்சே நீர் கலங்காதே. ஏதெல்லாம் உன்னை விட்டு போனது என்று நீ நினைத்தாயோ அது திரும்பி வரும் என்றதை அறிந்து கொள். என் நெஞ்சே நீர் கலங்காதே. கர்த்தரின் காரியத்திலே சீராயிரு, கர்த்தருக்கு உண்மையா இரு, தேவ பயத்தோடு இரு. என் நெஞ்சே நீர் கலங்காதேன்னு சொன்னப்போ கண் ரெண்டும் தொடச்சிட்டு ஏந்திரிக்கிறேன். எங்க ஹஸ்பண்டோட மெசேஜ், பாப்பாக்கு வெண்டிலேட்டர் எடுத்துருக்கிறாங்க, டியூப்ஸ் எல்லாம் முடிக்கிட்டு ஒரு கப்பு சூப்பை கொடுத்துட்டேம்மா நான். அப்புறம் தான் எனக்கு ஆறுதலே ஆச்சு. உடனே விஜிஎஸ் அப்பாவுக்கு, ஜேபி பாஸ்டருக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் டு காட். ஸோ நாங்கள் 2 பேரும், வாமாஷாலி, நாங்கள் 2 பேரும் இப்போ ஹெவன்லி ஹீல்டு பை தி கிரேஸ் ஆஃப் காட்னு தான் சொல்லுவோம். கர்த்தர் இருக்கிறது உண்மை. இப்போ நாங்கள் முழுக்க ஜீசஸ்க்கு கமிட்டட் ஆகிட்டோம். முழுக்க ஜீசஸ் கமிட்டோ ஆகிட்டோம் பாஸ்டர். இந்த செப்டம்பர் 2019ல 2 பேரும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். 1 month கழிச்சு அவரும் எடுத்துட்டாரு முழுக்க ஞானஸ்தானம். இயேசு எனக்காக ஒரு லாயரா நின்று வாதாடினார் என் பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை. எனக்கு என் மகளுக்கு ஒரு டாக்டரா நின்று சர்ஜரி பண்ணாரு. ஸோ கர்த்தர் தான் டாக்டர்னு நான் நம்பல, கர்த்தரை மட்டும் தான் நம்புறோம். ஏசப்பா இருக்கிறாரு, நம்புங்க, எல்லாருமே நம்புங்க. அவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள பிதா. Amen. Thank you. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போமாக.